சஞ்சோதிடம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் ஜோதிட அன்பர்களுக்கும் வணக்கம். நாம் இன்றைய பதிவிலே காண இருப்பது வக்ரம் பெற்ற கிரகங்கள் என்ன செய்யும். எந்த வக்ரம் என்றால் என்ன? வக்ரம் என்றால் சூரியனுக்கு 5, 6, 7, 8, 9ஆம் இடங்களிலே ஒரு கிரகம் இருந்தால் அது வக்ர நிலையிலே இருப்பதாகவும், அந்த வக்ரம் என்பது அந்த வக்ரம் என்பது எந்த நிலையில் இருக்கிறது, சீக்கிர கதியா அல்லது அவசர கதியா அல்லது குடில கதியா, இந்த மாதிரி விஷயங்களில் எடுத்து பார்க்க வேண்டும். மேலும் இந்த வக்ர கிரகங்கள் எந்தெந்த கிரகங்கள் வக்ரம் பெறும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல சந்திரன் சூரியருக்கு ராகு கேதுக்களுக்கு வக்ரம் இல்லை. ஜோதிடத்தில் ஜோதிட அன்பர்களுக்கு அனைத்தும் தெரிந்த விஷயம்தான். செவ்வாய்க்கு வக்ரம் உண்டது, சனிக்கு வக்ரம் உண்டது, குரு புதன் சுக்கிரனுக்கு மொத்தம் 5 கோள்களுக்கு வக்ரம் உள்ளது. இந்த கிரகங்கள் எந்த ஆதிபத்தியத்திற்கு வக்ரம் பெற்ற கிரகங்கள், இந்த வக்ரம் பெற கிரகங்கள் எந்த கிரகம் என்று நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த வக்ரம் பெற்ற கிரகம் யார் என்று கேட்டால் சனி என்று வக்ரமாக இருந்தார். சனி பொதுவாக வக்ரமாக இருக்கிற எந்த ஸ்தானத்தில் வேணாலும் இந்த ஸ்தானத்தில் அப்போ நீச்ச நிலையிலே வக்ரம் பெறும்போது அவர் உச்ச நிலையை பெறப்போகிறார் என்பதை நம்ம ஜோதிட விதிகள் சொல்கிறது. இப்போ ஆட்சி நிலையில் இருக்கும்போது ஒரு பகை நிலையிலே சென்றடையக்கூடிய, பகையோ நட்போ பெறக்கூடிய நிலையிலே இருக்கிறது. அதேபோல் நீச்ச வக்ரம் என்றால் உச்ச நிலையை தரும் என்று பல்வேறு நிலைகளில் ஜோதிட விதிகளில் கூறப்பட்ட விஷயங்கள். அப்போது வக்ரம் பெற்ற கிரகம் உறுதியாக செய்யுமா என்று கேட்டால், ஒரு காரியத்தை மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கும், முயற்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய நிலைதான் இந்த வக்ர கிரகம். வக்ரம் என்பது நிலையாக நிறுத்தி செய்யக்கூடிய, அதாவது ஒரு செயலை மீண்டும் செய்து அதை சாதித்து காட்டக்கூடிய நிலைதான் இந்த வக்ரம் என்பதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். வக்ரம் என்றால் பயப்பட தேவையில்லை. வக்ரம் என்றால் ஒரு காரியத்தை தோல்வியடைந்த பிறகு அந்த தோல்விக்கு உண்டான காரணிகளை உற்று நோக்கி என்ன தவறு செய்தோம், என்ன குற்றங்கள் செய்தோம், இதில் ஏன் நமக்கு ஏற்பட்டது, வெற்றி பெறுவதற்கு என்ன வாய்ப்புகள், என்ன வழி இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நிலையில் தான் இந்த வக்ர கிரகங்கள் இருக்கிறது. அப்போ வக்ர கிரகங்கள் குறிப்பாக சனி என்று சொன்னால் ஒரு தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு, தொழிலாளிகள் சார்ந்த விஷயத்தில் பாதிப்பு, மக்கள் மத்தியில் ஒரு பாதிப்பு இருக்கும். அப்போது இதனால் ஏன் ஏற்படுகிறது, எதனால் ஏற்படுகிறது, நம்ம மக்களுக்கு செய்த தவறுகள் என்ன, தொழிலாளிக்கு செய்த தவறுகள் என்ன, இதையெல்லாம் சிந்தித்து பார்க்கும்பொழுதும் நமக்கு ஒரு தெளிவு பிறக்கும். அந்த தெளிவில் இருந்து விடுபடுவது தான் வக்ர கிரகங்கள். இப்போ சனி வக்ரமாக இருக்கும்போதும் இப்போ தொழிலாளர்களிடமும் மக்களிடமும் வேலை விஷயத்திலும் நம்ம கவனமாக கையாண்டால் மட்டும்தான் சாதிக்க முடியும் என்பது இந்த வக்ர நிலை.